தமிழேக்கோசின் சினிமாயனா இவரோட படத்தோட பேரை கேட்டாலே எல்லாரும் அப்படியா சூப்பர்ல செம்ம படம்ல அது நாங்கள் பார்த்துட்டோங்க 5-6 தடவை பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் அந்த படத்தோடைய பேர் ஜெயம். சமீபத்தில் இவரோட படங்கள் எதுவும் சரியாக போகல, அதனால இவர் கேரியர் பாதிச்சிருமோ அப்படின்னு ஒரு ஃபேன்ஸ் மனசில் இருக்கிறது ஒரு பயம். ஆனாலும் அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஜெயம் ரவி. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலிக்கும் நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ரீசெண்டாக கமிட் ஆகி கிட்டத்தட்ட அந்த படம் ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருக்கிற நேரத்தில் அவருடைய 34வது படத்துக்கான பூஜை நடந்திருக்குது. இந்த படத்துடைய பூஜைக்கான புகைப்படங்கள் தான், அதாவது ஃபோட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பரவிக்கிட்டு இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவினை வச்சு டாட்டா அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு பாருங்க. அதே டைரக்டர் தாங்க அந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. அவரோட பேர் கூட அது என்ன டக்குன்னு ஹிட் படம் கொடுத்தாலும் அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல அப்படின்னு நினைக்கிறீங்களா? கணேஷ் கே பாபு, அந்த டைரக்டரோட 2வது படம் இது. இந்த படத்தில் குறிப்பாக பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லியோ படத்துக்கு வசனம் எழுதினார் பாருங்க ரத்னகுமார், அவரும் எழுத்தாளர் பாக்கியம் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்கிறாங்களாம். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுட்டி ஜிவால் இவங்க வந்து புதுமுக ஹீரோயின். பி வாசுடைய பையன் சக்தி இருக்கிறாரு பாருங்க, சக்தி வாசு, அவரும் மீண்டும் வந்து இந்த படத்து மூலமாக ஒரு என்ட்ரியை கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்கிறாரா இந்த படத்தோட டைரக்டர் கணேஷ் கே பாபு. ஸோ ஜெயம் ரவிக்கு தொட்டதெல்லாம் திரும்பியும் ஜெயமாகணும் அப்படிங்கிறது எல்லாருடைய பிரார்த்தனைகளாகவும் வாழ்த்துக்களாகவும் விசேஷமாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது.